வானோரும் தேவர் துயர் ஒழித்து ஆண்டவை வேலரசே, தேனாரும் இன்பக் கவி கொண்டு உனை துதி செய்திடுவேன். யானாரும் துன்பறிந்தும் தாமதித்தல் இயல்புகளோ காணாரும் பூம்பொழில் சூழ் மருதாசலக்க அவளனே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் நீல நினைந்து வணங்கி கந்த சஷ்டி விரதத்தினுடைய சிறப்புகளை பார்த்து வருகின்றோம். இந்த கந்த சஷ்டி விரத மகிமை, கந்த சஷ்டி விரத முறைகள், கந்த சஷ்டி விரத பலன்களை பற்றி இன்று பார்க்கலாம். நாளை கந்த சஷ்டி பெருவிழாவினுடைய சிறப்பு. ஆகவே அதற்கு முன்பாக இந்த 3 சிறப்புகளை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கொடுங்கோலாட்சி செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும், கண்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும், மாயாமளத்தின் வடிவமாகிய தாரகனையும், அசுர சக்திகளையெல்லாம் கலியுக வரதனான கந்தப்பெருமான் அழித்து நீங்காத சக்தியை நிலைநாட்டி உன்னதனாலே கந்த சஷ்டி ஆகும். அசுர சக்திகளின் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை மட்டுமின்றி மனிதர்களின் உட்பகையாக உள்ள 6 வகை எதிரிகளான காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம் போன்றவைகளை அழித்து முற்றுணர்வு, வரம்பில்லா ஆற்றல், தன்வயமுடைமை, வரம்பின்மை, இயற்கையுணர்வு, பேரொருள் ஆகிய தேவ குணங்களை நிலைநாட்டியதால் கந்த சஷ்டி விரதமின் பெருவிழாவாக எடுக்கப்படுகின்றது. கலியுக கடவுளான கந்தப்பெருமான் போற்றப்படுகின்றார். மனித மனம் விரதத்தின் போது பசித்து தனித்து விழித்து இருந்து 6 வகை அசுத்தங்களையும் அகற்றி தூய்மை அடைகின்றது. தூய உள்ளம், களங்கமற்ற அன்பு, கனிவான உறவு என்பவற்றிற்கு அஸ்திவாரமாக கந்த சஷ்டி பெருவிழா அமைகின்றது. கந்த சஷ்டி விரதத்தை ஒப்பாரும் விரதம் என்று புகழ்கின்றது கந்தபுராணம். கந்த சஷ்டி விரத முறைகள் எப்படி கடைபிடிப்பது? ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் வளர்பிறையில் வருகின்ற பிரதமை தொடங்கி 6 நாட்கள் சஷ்டி வரை விரதங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து நீராடி முருகப்பெருமானை நினைந்து வணங்க வேண்டும். அந்த 6 நாட்களில் பகலிலே உறங்கக்கூடாது. சஷ்டி தினத்தன்று இரவிலும் விழித்திருந்து கூடுதல் பலன்களை பெற முடியும். முருகனை 6 காலமும் கண்ணார, வாயார, மனமாற, உயிர் குளிர வழிபட வேண்டும். 6 நாட்களும் கந்தப்பெருமானுடைய வரலாறுகளையும் சிறப்புகளையும் திருவிளையாடல்களையும் முருகன் செய்த அற்புதங்களையும் கேட்க வேண்டும். அந்த 6 நாட்களும் கந்தபுராணத்தை முழுமையாக படிக்கலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கோஷம் முதலான கவச நூல்களை பயில வேண்டும். அதில் மேன்மையானதாக போற்றப்படுகின்ற திருமுருகாற்றுப்படை, அரிநாத பெருமான் அருளிய திருப்புகள், குமரகுருபர் அருளிய கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி போன்ற ஆன்மீக அருள் நூல்களை பாராயணம் செய்யலாம். எந்த அளவுக்கு இதை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு முருகப்பெருமானை நாம் அடைய முடியும். பிரார்த்தனை, பாராயண நேரம் தவிர கூடுதல் நேரம் கிடைத்த அந்த சமயத்தை வீணாக்காமல் முருகனை மனதிலே நெறித்து 6 எழுத்து மந்திரத்தை நாம் தியானம் செய்யலாம். 6 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் 6ஆம் நாளான சஷ்டி தினத்தன்று மட்டும் விரதம் இருக்கலாம். 6 நாளும் முழுவதும் பூரண விரதம் இருந்து 7ஆம் நாளன்று நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு வெல்லமும் பச்சை பயிரும் கலந்து வேக வைத்து உண்டு விரதத்தை முடிக்கலாம். பகலுணவு உட்கொண்ட பிறகு உறங்கக்கூடாது. அந்திக்கு பின் விரைவில் உறங்கச் செல்லலாம். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகன் கோயில்களில் நடைபெறுகின்ற சூரசம்ஹார நிகழ்ச்சிகளில் பார்த்துவிட்டு பின்பு குளித்துவிட்டு தங்களால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்துவிட்டு கந்தக்கடவுளை தரிசிப்பது சிறப்பாகும். சஷ்டி விரதத்தினுடைய பயன், ஒவ்வொருவரும் ஒரு செயலை செய்தால் அதற்கு ஒரு பயனை எதிர்பார்ப்பது இயல்பு. அதுபோல முருகப்பெருமானை நினைந்து இந்த விரதங்களை மேற்கொள்வதனால் நமக்கு ஏற்படுகின்ற பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதமானது பெருவாரியாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கடைபிடிக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்க முடிகின்றது. மாணவர்கள் படிப்பிற்கும், குடும்ப பெண்கள் குடும்ப நன்மைக்கும்,
கன்னி பெண்கள் நல்ல கணவனை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டியும் குழந்தை இல்லாதோர் குழந்தை வேண்டி இவ்விரதத்தை கடைபிடிக்கின்றனர். சட்டியில் இருந்தால் அகப்பையிலே வரும் என்பது தமிழில் பரவலாக கூறப்படும் பழமொழிகளிலே ஒன்று. சஷ்டி என்பது சட்டி, விரதம் இருந்தால் அகப்பையில் கருப்பையில் குழந்தை வரும் என்பது பொருள் கூறப்படுகின்றது. இங்கு அகப்பை என்பதை கருப்பை என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. மனதுக்கும் அகம் என்று ஒரு பொருள் உண்டு என்பதால் மனதளவில் உள்ள குழப்பங்களும் சஷ்டி விரதம் பலனளிக்கும். இறைவனின் அருள் கிடைப்பதன் மூலமாக பொருள் கிடைக்கும். இவ்விரதத்தின் போது தினமும் நாம் மேலே கூறிய அருளாளருடைய அருள் நூல்கள் சண்முக கவசம், நம்முடைய ஆதி குருமுதல் பாடியிருக்கின்ற சண்முக மாலை, மருதமலை அலங்காரம், பழனி திருவாயிரம் உள்ளிட்ட அருள் நூல்களை எல்லாம் நாம் பாராயணம் செய்வது மிகச் சிறப்பு. பாராயணம் செய்வதால் மன அமைதி நிலவும். இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பர். பொதுவாக தினமும் நாம் பாராயணம் செய்வதற்காகவும் முக்கியமாக சஷ்டி தினத்தன்று பாராயணம் செய்வதற்காகவே தேவராயர் சுவாமிகள் அருளியது கந்த சஷ்டி கவசம் என்பதை நாம் பார்க்கின்றோம். முடிந்தால் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சஷ்டி தினத்தன்று நாம் விரதங்களை மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த நூலை பாராயணம் செய்யலாம். முடிந்தால் தினம்தோறும் இந்த நூலை பாராயணம் செய்வது ஒரு மரபு. அந்த வகையில் இந்த சஷ்டி பெருவிழாவானது தீமைகளை ஒழித்து நன்மைகளை பயப்பதாக உலகத்தை பிடித்திருக்கின்ற அந்த நோய் நீங்கி அனைவரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று செந்திலாண்டவராக இருக்கின்ற திருச்செந்தூரிலே எழுந்தருளி சூரனை வதைத்து நமக்கு அருள் பாலிக்கின்ற கந்தப்பெருமாள் செந்திலாண்டவரை இந்த நேரத்திலே சிந்தித்து எல்லாரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று இறைவனை சிந்திக்கின்றோம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை கூறு செய்த அணிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.